பட்டியல் இனத்தவர்களையும் பழங்குடி இனத்தவர்களையும் மேன்மக்களாக ஆக்கிவிடலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு கல்வி அறிவு இருக்க வேண்டும், திறமை இருக்க வேண்டும். அவ்வாறு உள்ளவர்களைத்தான் உயர்ந்த பதவியில் அமர்த்த வேண்டும். ஏன்னா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை அவர்கள் நன்கு கவனித்து புரிந்து செயல்பட வேண்டும் என்பது தான் மக்களாட்சி இல்லையா? இப்போ ஒரு சில மேயர்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கி, மக்களும் அந்த எம்பி எம்எல்ஏ கொடுத்து எவ்வளவோ மனுக்கள் கிடப்பில் கிடக்கு, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. பட்டியலின மக்களுக்கு உயர்ந்த பதவியை கொடுத்துட்டு அவங்க உயர்ந்தவர் ஆகிறாங்களா? அவங்களுக்கு அந்த ஞானம் வேணும்ல. அந்த அடிப்படை அறிவு இல்லைன்னா அவங்க எப்படி ஒரு ஆட்சியில் உட்காந்து அவங்க அதிகாரம் பண்ணி இருக்க முடியும்? அதிகாரம் பண்ணவே விட மாட்டாங்க. அது போல் தெரிஞ்சுங்க. இவங்களுக்கு மேலே இடம்னு ஒன்று இருப்பாங்கள்ல, அவங்க அதிகாரம் பண்ண விட மாட்டாங்க. அதனால் பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள்லாம் தங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு, கல்வி அறிவை வளர்த்து கொண்டு உயர் பதவியில் அமர்ந்து செயல்படுங்கள். இல்லை வீணான மக்களுடைய வெறுப்புக்கு ஆளாகி விடுவீர்கள். பல மேயர்களுடைய செயல்களாக நான் பார்த்துருக்கீங்க. மதுரையில் பார்த்தீங்க, இன்னும் பல ஊரில் பார்த்துருக்கேன். சென்னை மேயரில் பாருங்கள், எல்லா மனுக்களும் கிடப்பில் கிடக்கான் அப்படின்னு செய்தியில் பார்த்து சொல்கிறேன். நீங்களும் புரிஞ்சுக்குங்க.